வணக்கம். ஜெபமாலை எப்படி கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெபமாலையை பல முறைகளில் கட்டலாம். கயிறில் கட்டுறது, கம்பியில் கட்டுறது, நூலில் கோக்குறதுன்னு பல வழிகளில் செய்யலாம். ஜெபமாலை கட்டுறதை பற்றி எனக்கு தெரிஞ்ச முறைகளை இந்த அன்னை ரோசரி யூடியூப் சேனலில் வீடியோவாக போடலாம்னு விரும்புகிறேன். இந்த முதல் வீடியோவில் கயிறில் ஃப்ரான்சிஸ்கன் முடிச்சு போட்டு எப்படி ஜெபமாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம். 53 மணி ஜெபமாலை கட்டுறதுக்கு 59 மணிகள் தேவைப்படும். இங்கே நான் 6 மில்லிமீட்டர் அளவுள்ள மரத்தாலான மணிகள் எடுத்திருக்கிறேன். கட்டுறதுக்கு 1.75 மீட்டர் நூல் தேவைப்படும். ஒரு சிலுவை, ஒரு பதக்கம் எடுத்திருக்கிறேன். நூலை அளந்து வெட்டுறதுக்கு ஸ்கேலும் கத்திரிக்கோலும், நூலோட முனைகளை உருக வைக்கிறதுக்கு லைட்டரும் தேவைப்படும். முடிச்சு போடுறதுக்கு ஒரு சின்ன டூலும் இருக்குது. இந்த பதக்கத்தை ரோசரி சென்டர்னு சொல்லுவாங்க. தேவமாதா தந்த அற்புத பதக்கத்தை வச்சு இந்த முதல் ஜெபமாலையை தொடங்கலாம். கயிறை உள்ள விட்டு ஒரு சுற்றி அதை உள்பக்கமாக, அதாவது ஒரு எக்ஸ் எழுத்து மாதிரி சுற்றணும். உள்பக்கமாக 7 தடவை சுற்றி கயிறை உள்ளார விட்டு வெளியே இழுக்கணும். ரெண்டு நூலையும் விரலால் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக பொறுமையாக இழுத்தோம்னா முடிச்சு வந்துடும். இந்த முடிச்சை ஃப்ரான்சிஸ்கன் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்சிஸ்கன் துறவிகள் இடுப்பில் கட்டுற கயிற்றுல இந்த முடிச்சு இருக்கும். முதல் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் 10 மணிகள் கோக்கலாம். இந்த முடிச்சில் இருக்கிற அந்த சின்ன நூலை முதல் மணிக்குள்ளே நுழைத்து மறைச்சிக்கலாம். 10 மணி கோத்ததுக்கப்புறம் ரெண்டாவது முடிச்சு போடலாம். அதே எக்ஸ் மாதிரி வச்சு 7 தடவை சுற்றி இழுத்து முடிச்சு போடலாம். ரொம்ப ஒட்டி முடிச்சு போட வேண்டாம். ஜெபமாலை ஜெபிக்கிறப்ப மணிகளை உருட்டுவோம், நகர்த்துவோம்ல, அதுக்காக ஒரு சின்ன இடைவெளி வச்சுக்கிறது நல்லது. மணியோட அளவை பொறுத்து 1 மணி அல்லது அரை மணி அளவில் இடைவெளி வைக்கலாம். இப்போது கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்வதற்கு 1 மணி மட்டும் கோத்து திரும்ப முடிச்சு போடணும். 53 மணி ஜெபமாலைன்னு சொல்லுவோம். அது 53 மங்கள வார்த்தை ஜெபம் மட்டும்தான். 6 கர்த்தர் கற்பித்த ஜெபத்துக்கு 6 மணி நமக்கு தனியாக தேவைப்படும். அதனால தான் மொத்தம் 59 மணிகள் எடுத்திருக்கிறேன். ஒரு மணியை கோத்து திரும்பவும் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நான் முடிச்சு போட 7 தடவை சுற்றி இருக்கிறேன். தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 8, 9 கூட சுற்றலாம். நீங்கள் பழகிறதுக்கு முதல்ல ஒரு நல்ல மொத்தமான கயிறு எடுத்து ஒரு 3 முடிச்சு போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் 5 முடிச்சு போடுங்க. சில சமயம் 5 முடிச்சே கூட நல்லா தான் இருக்கும். கூட சுற்றுறது எதுக்குன்னா முடிச்சு நீளமாக வரும், இல்லாட்டி ரொம்ப சின்னதாக நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் 10 மணியாக சேர்த்து கட்டணும். 2 10 மணிக்கு இடையில் கர்த்தர் கற்பித்த ஜெபத்துக்காக ஒரு மணி வச்சு கட்டணும். எல்லாம் கட்டினதுக்கப்புறம் பதக்கத்தில் எப்படி சேர்த்து முடிக்கலான்னு பார்க்கலாம். கயிறை பதக்கத்துக்கு உள்ளார விட்டு இன்னொரு முடிச்சு போட்டு முடிக்கலாம். நாம் இப்போ கட்டுறது சாதாரண மணிமாலை கிடையாது. குருவானவர் மந்திரிச்சதுக்கப்புறம் இது ஒரு வல்லமையான ஆயுதம், போர்வாள். ஆண்டவர் இயேசுவிடம் செல்வதற்கு தேவமாதா அளித்த மிகவும் சுலபமான அற்புதமான வழி. அதனால் ஜெப மனநிலையோடு கட்டுறது நல்லது. முடித்ததுக்கு அப்புறமா நூலை நல்லா இறுக்கமாக இழுத்துட்டு கத்திரிக்கோலால் நூலை வெட்டிட்டு லைட்டர் அல்லது மெழுகுவத்தி வச்சு லேசாக சூடாக்குனா நூல் உருகும். அதை அப்படியே அழுத்தினோம்னா நூல் முடிச்சோட ஒட்டிக்கும். முதல் பகுதி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பகுதியை பார்க்கலாம். அதே மாதிரி திரும்ப கயிறை பதக்கத்தில் விட்டு ஒரு முடிச்சு போடலாம். நான் இந்த ரோசரி டூல் வச்சு செய்கிறேன். சில பேர் சின்ன ஸ்ட்ரா அல்லது டியூப் வச்சு கூட முடிச்சு போடுவாங்க. சில பேர் வெறும் விரலாலேயே கூட சுற்றுவாங்க. இதில் நான் கொஞ்சம் நூல் விட்டுருக்கேன். அதை வெட்டிட்டு சூடாக்கி ஒட்டலாம், அல்லது இதே மாதிரி மணிக்குள்ளே விட்டு மறைச்சிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் அடுத்த முடிச்சை போட்டுட்டு தொடக்கத்தில் சொல்லும் அந்த
3 மங்கள வார்த்தை ஜெபத்துக்கு 3 மணிகள் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு திரும்ப ஒரு மணி கோக்கலாம். கடைசி மணியில் முடிச்சு போடக்கூடாது. சிலுவையை கோத்துட்டு இந்த மணிக்கும் சிலுவைக்கும் இடையில முடிச்சு போடணும். இப்போ கைத்த ஜெபமாலைக்கு உள்பக்கமாக விட்டு திரும்பவும் 7 தடவை சுற்றி இந்த கடைசி முடிச்சை போடலாம். இதை முடிச்ச நல்லா இறுக்கமாக இழுத்த பிறகு கொஞ்சமாக நூலை விட்டு வெட்டிட்டு அதை பற்ற வச்சு அழுத்தி விடலாம். பாருங்க, சுலபமாக ஒரு ஜெபமாலை கட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஜெபமாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நன்றி. மரியே வாழ்க.